ஹலோ! வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்க மயிலாப்பூர்ல இருக்கிற கொலு பொம்மை பார்க்கறக்காக தான் போறோம். நல்லா நீட்டா ஆர்டரா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த யானை சிலை அழகா இருக்குல்ல? கியூட். அண்ட் நல்லா அட்ராக்டிவாவும் இருக்கு. ஸோ அதுவே க்ரவுட நல்லா புல் பண்ணுது. இந்த ஒரு சிலைக்கும் ஒரு கதைகள் இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு சிலது தான் தெரியும். உங்களுக்கு பிடிச்ச கதைய கமெண்ட்ல சொல்லுங்க. மயில் தோகை ஒரு பெரிய வீக்னஸ். ஸோ எங்க போனாலும் அது ஒரு ஷாட் எடுத்துருவேன். இப்ப தான் எல்லாரும் பர்ச்சேஸ்க்கு வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே க்ரவுட் ஆகுது. ம். அப்பா! எவ்வளோ பெரிய கிருஷ்ணர் சிலை இங்க தான் நான் பார்க்குறேன். சில கடையில மட்டும் இல்லாம மிச்ச கடையிலயும் வந்து ஆளுங்கலாம் நல்லா வந்து பர்ச்சேஸ் தான் பண்றாங்க. குட். அண்ட் நம்ம இப்போ கோயில் பக்கத்துல தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்தே அழகா தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போனா கோயில் தான். வாங்க போவோம். இங்க இருந்த க்ரவுடு ஃபுல்லா அந்த ஆராட்டு கேட்டுட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே அப்படியே அதில மெய்மறந்து போயிட்டாங்க. இந்த குட்டி பையன் கியூட்டா நந்தி மாரி பண்ணிட்டு இருந்தான். குடுத்த அந்த மியூசிக்ல சின்ன பசங்க கூட ரொம்ப அட்ராக்ட் ஆயி பார்த்துட்டு தான் இருக்காங்க. கோயிலுக்கு நேரா தெப்பக்குளம் இருக்கு. அங்கேருந்து பார்த்தா வியூ இன்னும் அழகா இருக்கும். ஸோ இப்போ நாங்க அங்க தான் போயிட்டுருக்கோம். வாவ்! பியூட்டிஃபுல் பாருங்களேன். ஆமா, நான் கேட்க மறந்துட்டேன். நீங்கலாம் குலுவுக்கான பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டீங்களா? எல்லாம் செட்டா? எப்படி குலுவுக்கு வைக்கிற சிலைக்கு ஒரு கதை இருக்கோ, அதே மாரி குலுவுக்குமே ஒரு கதை இருக்கு. அது உங்க யாருக்காச்சும் தெரியுமா? நான் இதுக்கு ஒரு தனி வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் குலு பத்தி ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்டு இந்த சிலைகள்லாம் என்ன அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்குது. போகவே தோண மாட்டேங்குது. அண்டு நல்ல க்ரௌட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வர வர நல்ல க்ரௌட் ஏறிட்டே வருது. ஸோ அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அன்டில் தென் டாட்டா பாய்.